வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். மரவள்ளி கிழங்கு வந்து இப்போ சீசனாக இருக்கிறதுனால மரவள்ளி கிழங்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி ஒரு அடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து பச்சரிசியில் ஒரு அடை செஞ்சுருக்கோம். அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் வந்து துவரம்பருப்பு வச்சு இதை ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரைக்க வேண்டாம். இதை நீங்கள் வந்து நம்ம வடை செய்யும்போது நம்ம அரைச்சிக்கிறோம், 1-2 அரைச்சிக்கிறோம். இதுக்கு வந்து அரைக்க தேவையில்லை. அப்படியே பிசைஞ்சிட்டு இது சுட வேண்டியதுதான். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மூடிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 4 மிளகாவும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் இதை சேர்த்துக்கிட்டேன். உரப்பை பார்த்து சேருங்க. இது கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம். இது வந்து அடைக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு. இதுக்கு வந்து கிழங்கு மெயின் டிஷ் வந்து கிழங்கு. இந்த கிழங்கை வந்து இதோட நல்லா போட்டு கிளறிடுவோம். பெரிய கண்ணில் வச்சு சீவனோம்னா ஒரு சுற்றி போட்டுக்கலாம். இது வந்து நான் நைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அடை. இதை நல்லா பிசறிக்குங்க. இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கல்லை காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா கல் காஞ்சிடுச்சு. ஒரு தண்ணியை சட்டியில் வச்சுக்குவோம். கையால் அள்ளி இது மாதிரி வச்சு தட்டுங்க. நம்ம வந்து தண்ணியை கரைச்சி ஊற்றினோம்னா இது நல்லா இருக்காது. புதுசாக செய்கிறவங்க வந்து நம்ம வச்சு தட்ட முடியாது. இது மாதிரி தட்டி வந்து எடுக்க முடியாது. வாழை இலையில் வச்சு தட்டிட்டு அப்படியே எடுத்து இந்த தோசைக்கல்லில் போட்டுடலாம். நல்லா ஒன்று மாதிரி தட்டிடுங்க. நல்லா வந்து குண்டு இல்லாமல் நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம தட்டினதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து கீழே நல்லா வெந்து நல்லா அமுக்கி நல்லா இது மாதிரி நல்லா வேக விடுங்க. நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு செவக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுங்க. எண்ணெய் நல்லா ஊற்றி சலிக்க ஊற்றி இதை எடுத்தோம்னா தான் இந்த அடை நல்லாயிருக்கும். நம்ம வந்து அரிசி அடைக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு அடைக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்துருங்க. இப்போ வெந்து போயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம்.